வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அஜித்குமார் நடிச்சு வெளியாயிருக்கிற விடாமுயற்சி படத்தோட விமர்சனம். படத்துல இவரை தவிர அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா கசாண்ட்ரா இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை அனிருத், இயக்கம் மகிழ் திருமேனி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிற இந்த அஜித் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். விடாமுயற்சி ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். கதைன்னு பார்த்தா அசர்பாய்ஜான்ல ஒரு நல்ல வேலையில இருக்காரு அர்ஜுன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. இந்த பாத்திரத்துல அஜித்குமார் நடிச்சிருக்காரு. இவருடைய மனைவி கயல் பாத்திரத்துல த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பல வருஷம் ஆகுது. இவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவுல காதலும் இல்லை. அஜித் என்னமோ மனைவியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா மனைவி கயலுக்கு வேற யாரோடையோ இப்போ தொடர்பு இருக்கு. அதனால கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்குறாங்க. விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் அதே நாட்டுல வேற ஊர்ல வாழற அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் இருக்க போறதா அஜித் கிட்ட சொல்றாங்க. கடைசியா ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போகலாம், நானே கார்ல கொண்டு போய் ரொம்ப தூரமா இருந்தாலும் உங்க அம்மா அப்பா வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு அஜித் சொல்றாரு. அதனால ரெண்டு பேருமே இந்த லாங் ரோட் ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. அப்போ வழியில ஒரு ரவுடி கேங் இவங்களோட வம்புக்கு வராங்க. அப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல ரக்ஷித் மற்றும் தீபிகாவை இவங்க சந்திக்கிறாங்க. ரக்ஷித் பாத்திரத்துல அர்ஜுன் நடிச்சிருக்காரு. அவரோட மனைவி தீபிகாவா ரெஜினா கசாண்ட்ரா நடிச்சிருக்காங்க. முன்னாடி அர்ஜுன் மற்றும் கயலை வம்புக்கு இழுத்த அதே ஆட்கள் மீண்டும் பிரச்சனை கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல ரக்ஷித் மற்றும் தீபிகா இவங்களோட உதவிக்கு வராங்க. இதுக்கப்புறம் கதையில பல பல திருப்பங்கள். த்ரிஷா கடத்தப்படுறாங்க, அஜித் தாக்கப்படுறாரு. போலீஸ்ல போய் மனைவி காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க சில காரணங்கள்னால அஜித்தையே சந்தேகப்படுறாங்க. இந்த ரவுடி கேங் மற்றும் ரக்ஷித் தீபிகாவுக்கு என்ன சம்பந்தம், கடைசியா என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு அஜித் ஃபேன் மூவியே இல்லை. இந்த வேதாளம், விசுவாசம் மாதிரி நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸோட அஜித்தை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் இது இல்லை. இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர். சில சைக்கோ கிரிமினல்ஸும் இதுல வரதுனால சமயங்கள்ல ஒரு நல்ல சஸ்பென்ஸையும் நல்ல ஒரு கன்ஃபியூஷனையும் டைரக்டர் நம்ம மனசுல கிரியேட் பண்றாரு. இவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு புரியாத வகையில இந்த சஸ்பென்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் பிளாக் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சரியா ஆடியன்ஸான நமக்கு புரியவே புரியாது. டைரக்டருக்கு இதுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தடால்னு இவங்களே உடனே அந்த சஸ்பென்ஸை போட்டு உடைச்சிடுறாங்க. அதுவே ஒரு பெரிய நெகட்டிவா தான் நான் நினைக்கிறேன். அப்படி செய்யாம கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தா ரொம்பவே டைட்டான சீட்டெட்ஜ் சைக்கோ த்ரில்லர் படமா இந்த படம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல டைரக்டர் பெருசா கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால செகண்ட் ஹாஃப் ஒரு ஃபிளாட்டான ஆக்ஷன் டிராமாவா தான் நகருது. கடைசியில அஜித் ஜெயிச்சிருவான் தான் நமக்கே தெரியுமே, படத்தோட டைட்டிலே அதுதானே. பாத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டா அஜித், த்ரிஷா, அர்ஜுன் மற்றும் ரெஜினாவோட பாத்திரங்கள் எல்லாமே வித்தியாசமா எழுதப்பட்டது தான். நார்மலா தமிழ் சினிமால இந்த மாதிரி பாத்திரங்கள் வராது. ஆனாலும் அஜித் மற்றும் த்ரிஷாவோட பர்சனல் இஷ்யூஸ் பத்தி காட்டும் பொழுது அஜித்தோட பார்வையில மட்டும் அதை காட்டிட்டு த்ரிஷாவோட கோணத்திலேருந்து ஒன்று ரெண்டு காட்சிகள் கூட வைக்காததுனால அவங்களோட பிரச்சனைகள் அவ்வளவா கன்வின்சிங்கா ரியலிஸ்டிக்கா இல்ல. த்ரிஷாவோட பாத்திரமும் சரியா மனசுல பதிய மாட்டேங்குது. இதனால அஜித்தோட பாத்திரம் என்ன வேலை செய்யறாரு, அவருக்கு இவ்வளவு சண்டைகள்லாம் செய்யற திறமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு சரியா சொல்லப்படவே இல்லை. அதே மாதிரி ரெஜினா கசாண்ட்ரா பாத்திரம் ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணி எழுதப்பட்ட பாத்திரம். ஆனா அர்ஜுனோட பாத்திரம் ரொம்ப அவசர கதியில மேம்போக்கா தான் எழுதப்பட்டிருக்கு. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா படம் இன்னுமே ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நடிப்புன்னு பார்த்தா அஜித் தன் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே அமைதியா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா அஜித் இன்னி தேதியில தமிழ்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அவரோட ஃபேன்ஸுக்காக சில காட்சிகளையாவது இந்த படத்துல சேர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது அவருடைய ஃபேன்ஸை கொஞ்சம் திருப்திப்படுத்தியிருக்கும். படத்தோட கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் ஏற்றிருக்கும்.
படத்துல கதை தான் முக்கியம் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணும் பொழுது, அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலையும் உபயோகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரீசெண்டா வந்த வேட்டையன் படம் மாரி. அதுல முதல்ல சில காட்சிகள் ரஜினி ஃபேன்ஸுக்காக எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கதை சீரியஸான மோடுக்கு மாறிடும். அந்த மாரி ஏதாவது இந்த படத்துல செய்யாதது ஒரு பெரிய குறை தான். மத்தபடி அர்ஜுன் வழக்கம் போல தன்னோட பாணியில கேஷுவலா இந்த பாத்திரத்துல நடிச்சுட்டு போயிட்டாரு. ரெஜினா கசான்ட்ராவுக்கு நல்ல பாத்திரம். அவங்க ஓரளவுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி த்ரிஷாவுக்கு பெருசா ஒண்ணும் ஸ்கோப் இல்ல. மத்தபடி குறிப்பிட்டு சொல்லணும்னா, அசர்பைஜான்ல அந்த லொகேஷன், அத உபயோகப்படுத்தி படமாக்கப்பட்ட விதம் ரொம்பவே அருமை. அந்த ஹைவேல நடக்கக்கூடிய கார் சேஸு, ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா படமாக்கப்பட்டிருக்கு. ஆனா, ஸ்டண்ட் காட்சிகளும், அதோடைய கோரியோகிராஃபி கொஞ்சம் சுமாரா தான் எனக்கு பட்டது. இந்த வேகம், விறுவிறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ரொம்பவே ஸ்லோவா சண்டை போட்ட மாரி தான் சில காட்சிகள்ல எனக்கு தெரிஞ்சுது. ஒரு இன்டென்சிட்டி இல்லவே இல்ல. மத்தபடி அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப வித்தியாசமா, எஃபெக்டிவாவே இருந்தது. இப்போ இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா, விடாமுயற்சி ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான படம். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். இதுல அஜித் குமார் தான் நடிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்ல. ஆனா, கதை இருக்க வேண்டிய அளவுக்கு விறுவிறுப்பா, த்ரில்லிங்கா இல்ல. அஜித் ஃபேன்ஸுக்கான காட்சிகளும் இதுல இல்லவே இல்ல. அதனால அஜித் ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மத்தபடி ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் வாட்ச். Netflixல ரிலீஸ் ஆகும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மத்தபடி இது ஒரு யுஏ சர்டிஃபைட் படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.